ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் ஏசப்பா பார்த்து குட் மார்னிங் ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவேன். என் வாழ்நாளில் இன்றைக்கி ஒரு நாள் கூட்டி கொடுத்துருக்குறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏசப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் நான் சொன்னேன். சொல்லி அடுத்த செகண்டு என் மனசில் ஒரு எண்ணம் வந்தது. அது என்ன எனக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட்டி கொடுக்குறாரு, அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் எனக்கான காலத்தை ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறார்ல. அதாவது நான் இத்தனை வருஷம்தான் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலத்தை எனக்காக குறித்து வச்சிருக்கிறார்ல. அந்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுதில்ல. இது நான் யோசித்து பார்த்தேன், கொஞ்சம் ஆழமாகவே யோசித்து பார்த்தேன். கொஞ்சம் மனசுக்கு ஒரு வருத்தமாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் குறையுது, ஆனால் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கு நம்ம வாழ்க்கை குறித்து நான் கணக்கு கொடுக்கணுமே, நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. கொஞ்சம் ரொம்ப ஆழமாக நான் யோசித்து பார்த்தேன். நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத குறித்து நான் யோசித்து பார்த்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது காலை தியானம் எனக்கு குறித்து மறுபடியுமாக நான் தியானிக்க ஏசப்பா எனக்கு கிருபை பாராட்டினாங்க. நான் மறுபடியும் எனக்கு குறித்து நான் தியானிக்கும்போது அதிலிருந்து சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதை தான் நான் இன்றைக்கி உங்களோடு ஷேர் பண்ண போகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனாலே சாட்சி பெற்றான். இந்த வசனத்தை வச்சு தான் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க. அவன் பூமியிலே இருக்கிற நாட்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தான்னு சொல்லி அவனை குறித்து சாட்சி ஆண்டவரே சொல்கிறார். இப்போ நான் கொஞ்சம் யோசித்தேன். நான் பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏசப்பா எனக்கு கிருபையாக இந்த வாழ்க்கை கொடுத்துருக்குறாங்க. மனுஷியாக பிறக்க வச்சு எனக்கு ரட்சிப்பையும் தந்து, அபிஷேகத்தை தந்து, ஊழியத்தை தந்து ஆண்டவரை நடத்தி கொண்டுட்டு வர்றாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறத குறித்து நான் யோசித்தேன். நம் பிரியமாக நம்ம வாழும்போது நம்முடைய மரணத்து குறித்தோ இல்லை நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கு குறித்தோ நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். அதுக்கு மாறாக சந்தோஷம்தான் அதிகமாக வந்துட்டு இருக்கும். நான் இதை யோசிச்சுட்டு தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னுடைய ஸ்கூல் லைஃப் கொஞ்சம் எனக்கு ஏசப்பா ஞாபகப்படுத்தினாங்க. ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லீவுக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அப்போ அந்த எக்ஸாம் நாட்களில் ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் எழுதிட்டு வரும்போதெல்லாம் என்ன யோசிப்பேன்னா, நம்ம வீட்டுக்கு போகிற நாள் 5 நாள் இருக்குது, இல்லை 4 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளாக வீட்டுக்கு போகிற அந்த நாளை கணக்கு எடுத்துக்கிட்டே இருப்பேன். அது எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது நினைக்கும் போதெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகிறோம், அம்மாவை பார்க்க போகிறோம், அப்பாவை பார்க்க போகிறோம், அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி எல்லாரையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் ஏசப்பா எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. இந்த உலகத்தில் நான் ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ்ந்தேன்னா, நான் இந்த உலக வாழ்க்கை முடியும் போது நான் எங்கே திரும்ப போகிறேன்? அப்பாவுடைய வீட்டுக்கு, அதாவது என்னை படைத்த ஏசப்பா வீட்டுக்கு, எனக்காக உயிர் கொடுத்து திரும்ப உயிரோடு எழும்பி என்னை ரட்சித்த ஏசப்பாவை இத்தனை நாள் நான் பார்க்கல. நான் பரலோகத்துக்கு போனால் அவரை முகமுகமாய் பார்ப்பேன், தேவ தூதர்களை பார்ப்பேன், எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த தங்க ரோட்டில் நடப்பேன், தங்க வீடெல்லாம் நான் பார்ப்பேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் நினைக்கும்போது இன்னைக்கு காலையில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஏசப்பா கிருபையாக நமக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாங்க. கிருபையாக இது கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நாளும் என் வாழ்நாளில் குறைஞ்சிட்டு தான் போகுது. ஆனால் அதே நேரத்தில் நான் ஆண்டவரை போய் பார்க்க போகிற நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நான் கர்த்தருக்கு பிரியமாக நான் வாழணும் அப்படிங்கிறத நான் மறுபடியுமாக சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை முழுசாக அர்ப்பணித்து ஏசப்பா எனக்கு போல உமக்கு பிரியமாக வாழ்கிற அனுபவத்தை வாழ்நாள் பரியந்தமும் எனக்கு தாங்க ஏசப்பா. உங்களுடைய கிருபையினால் எனக்கு தாங்க ஏசப்பா. உண்மை விட்டு நான் விலைக்கு போகவே கூடாது. என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு பிரியமாக இருக்கணும், உங்கள் பிள்ளையாக இருக்கணும், உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரணும், முகமுகமாய் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக என்னை அர்ப்பணித்து நான் ஜெபித்தேன். ஏனுக்கு குறித்து இன்னும் ஒரு காரியத்தை ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு. அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யூதா எழுதின நிருபத்தில் 14வது வசனத்திலையும் 15வது வசனத்திலையும் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குன்னா, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்காக ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஏனோக்கு குறித்து பார்க்கும்போது ஏனோக்கு 7வது தலைமுறை ஆதாமிலிருந்து. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏசப்பாவுடைய 2வது வருகை குறித்து சொல்லியிருக்குது. அவர் வாழ்ந்த காலம் என்ன, அவருக்கு ஆண்டு வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா, இனிமேல் நடக்க போகிறது அது எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆனால் இனிமேல் நடக்க போகிற அந்த 2வது வருகையில் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருவார் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடை ஏனோக்கு கொடுத்தாரு. இது எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. ஏனோக்கு வாழ்ந்த காலத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ காலம் இல்லை. ஆனால் எப்பவும் நடக்க போகிறத ஏனோக்கு ஆண்டவர் முன்கூட்டியே எவ்வளோ சீக்கிரமாக வெளிப்படுத்திட்டாரு. ஏனோக்கு வெளிப்படுத்தினது மட்டும் இல்லை, இது வேதத்தில் எழுதப்பட்டு இது நமக்கும் ஒரு எச்சரிக்கையாக ஏனோக்கு வைத்து கொடுத்துருக்கிறாரு. அப்போது இது நான் அந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் உண்மையாக அறிந்து கொண்ட காரியம் என்னன்னா, தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழ்ந்தால் நமக்கு பரலோகம் கிடைக்கிறது நிச்சயம். அது மட்டும் இல்லை, பின்னாடி நடக்க போகிற காரியங்களையும் ஆண்டவர் முன்கூட்டியே தெரியப்படுத்துவார். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ ஏனோக்கு பூமியில் இல்லை. ஆனால் பாருங்க, இந்த வசனம் ஆண்டவர் வரப்போகிறார் அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது அவருடைய வருகையை பற்றி நம்ம தெளிவாக நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது இல்லையா? இப்போ பாருங்கள், ஏனோக்கு பிரியமாக வாழ்ந்ததுனால உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற மக்களுக்கு இந்த வசனத்தை கொண்டு அவர் ஒரு எச்சரிப்பும் கொடுக்குறார். சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிற நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார், ஆயிரமான பக்தர்களோடு வரப்போகிறான்னு சொல்லி. இதிலிருந்து நான் என்னை கற்றுக்கொண்டேன்னா, நான் ஏசப்பாவுக்கு பிரியமாக இருந்தால் எனக்கும் அது பிரயோஜனம், எனக்கும் அது ஆசீர்வாதம், எனக்கும் பரலோக பாக்கியம் உண்டு. அதே நேரத்தில் எனக்கு பின்னாடி வரப்போகிறவர்களுக்கும் என்ன ஆண்டவர் பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாக மாற்றுவார். இது எவ்வளோ பெரிய சாத்தியம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததுனால தான், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனால தான் கிடைச்சது. அதனால ஏசப்பா, நான் பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் உமக்கு பிரியமாக வாழ்வேன். நான் தீர்மானம் பண்ணுறேன். அந்த தீர்மானத்தில் நிலைச்சி நிற்க நீங்களும் எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு பின்னாடி வருகிறவர்களுக்கும் என் வாழ்க்கை ஒரு பிரயோஜனமாக இருக்கணும், உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் ஜெபித்தேன். இப்பொழுது நம்ம ஒரு சின்ன ஒரு ஜெபம் செய்து நம்ம முடிக்கலான்னு ஆசைப்படுறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த காலையிலே ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த தியானத்திற்காக நன்றி, என்னோடு நீங்கள் உறவாடினதற்காக நன்றி. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆண்டவரே
ஆண்டவரே விளக்கங்களை நான் அறிந்து கொள்ள எனக்கு நீங்கள் கிருபை பாராட்டினதற்காக நன்றி ஏசப்பா. எனக்கு போல நானும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்குற இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஏசப்பா உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ உதவி செய்யும். இந்த உலகத்தில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா. உங்கள் ரத்தத்தினால எங்களை மீட்டிருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு பிரியமாக நாங்கள் வாழ எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறீங்க. உலகத்தில் எத்தனையோ படித்தவங்க இருக்காங்க, எத்தனையோ பெரியவங்க இருக்காங்க, எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க. இந்த ஸ்லாக்கியத்தை நான் வீணடிக்காத படி ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரியமாக நான் வாழவும் மற்றவர்களை வாழ வைக்கவும் ஏசப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் அப்படியே நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் சஞ்சரிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறதுக்காக நன்றி. நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களோடு நடக்கிற அனுபவத்தில் நாங்கள் வாழ தேர இன்னும் வளர ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.